யாருண்ணா உங்களை இப்ப வந்து பார்த்தது? தங்கராஜ் தானே. ஆனா அவர் வெற்றி பெறுவாராண்ணே? கண்டிப்பாண்ணே, கண்டிப்பா. ஆனா ஒரு மாற்றத்துக்காகண்ணே. கண்டிப்பா மாற்றம் கொடுப்பாரா தங்கராஜ் அவர்கள்? கண்டிப்பா கொடுப்பாருண்ணே. கொடுப்பாரு. தங்கராஜனாவும் கொடுப்பாரு, விஜயனாவும் கொடுப்பாரு. எத்தனை பர்சன்டேஜ்ல சொல்லலாம் வெற்றி பெறுது, வெற்றி வாய்ப்பு? குன்னூர் தொகுதி கேக்குறீங்களா இல்ல? குன்னூர்ல குன்னூர்ல 40 to 45% ஓட்டு வாங்குவாருன்னு. கண்டிப்பா வெற்றி பெறுவார். கண்டிப்பா வெற்றி பெறுவார். யாரும் அவர் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க குன்னூர்ல? அதான் ஒரு மாற்றத்துக்காகண்ணே. குன்னூர்ல இது வரைக்கும் இருந்தவங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், குன்னூர் தொகுதியில் ஒண்ணுமே பண்ணல. கண்டிப்பா அவர் நல்லது செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குண்ணே. அக்கா இது என்ன தொகுதி? குன்னூர் தொகுதிங்க. யாருங்களை இப்ப பார்க்க வந்தது? தங்கராசுங்க. அவர் வெற்றி பெறுவாரா? வருவாருங்க. வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வருவாருங்க. எப்படி சொல்றீங்க வெற்றி பெறுவாருன்னு? எல்லாரும் யூகன் தாங்க. பசங்க எல்லாம் அவங்களுக்கு தான், நாங்களும் அவங்களுக்கு தான் போடுறோம். ஓட்டு போடுறீங்க. வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பா வருவாரு. அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க தங்கராசு? எல்லாம் நல்லது பண்றாருங்க, மகளிருக்கு பசங்களுக்கு எல்லாமே நல்லது பண்றாரு. நல்லது மட்டும் செய்யறாரு. அவர் வந்து நல்லா செய்வாரு நம்புறீங்களா? குன்னூருக்கு நம்புறோங்க, கண்டிப்பா நம்புறோம். ஓட்டு போட்டுருவீங்க? ஓட்டுறாங்க. 4 ஓட்டு நம்ம வீட்டுல, 4 ஓட்டு அவருக்கு தாங்க. குன்னூரை பிடிச்சிருவாரா தங்கராஜ்? பிடிச்சிருவாரு. பிடிச்சிருவாரு. சின்ன பசங்க அப்படி சொல்றாங்க, விஜய்க்கு போடுமா சொல்றாங்க. வருவாங்க, இன்னைக்கு வருவாங்க. தங்கராஜ் கண்டிப்பா குன்னூர்ல வெற்றி பெற்றுவாரு. வெற்றி பெற்றுவாங்க.